வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. நான் இப்ப நடந்த விஷயங்களை பத்தி பேச போறதில்ல. 80களில் 82, 83, 84 அந்த மாதிரி பீரியடில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அப்ப ஒரு அம்மா, என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்க எனக்கு செஞ்ச, என் மேல் கொண்ட ஒரு அன்பின் மூலமா எனக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அப்போ நாங்கள் எறும்பு கூட்டம் நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய நாடகங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதாவது 7ஆம் தேதி ஒரு நாடகம், ஒரு மாசத்துல 7ஆம் தேதி ஒரு நாடகம், 27ஆம் தேதி ஒரு நாடகம். அப்படி ரெண்டு நாடகங்கள் ஒரே நேரத்தில் நாங்கள் புக் பண்ணி ஆர்ஆர் சபால நடத்தணும். அப்பெல்லாம் இந்த சபாலாம் கிடையாது. நம்மளே செலவு பண்ணி நம்மளே நடத்தி நம்மளே கைத்தட்டல் வாங்கி நல்லா இருந்ததுப்பா அப்படின்றதுல ஒரு சந்தோஷப்படுறது மட்டும்தான். அதுதான் அப்பெல்லாம் நாடகங்கள், அமைச்சூர் நாடகங்கள்ல அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அப்படி நடக்கும்போது ஒரு ஒரு 2 நாடகத்துக்கு உண்டான டிக்கெட்டை எடுத்து அடிச்சு சைக்கிள்ல பின்னால வச்சு கட்டிட்டு நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு வழியா போறேன். போகும்போது கல்யாணி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அது எங்கேயும் விழுந்துருச்சு போல இருக்கு. கல்யாணி ஹாஸ்பிட்டல் தாண்டி நான் அந்த ஹாமில்டன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த சிக்னல்ல நம்ம பாக்குறேன் இல்லை. நான் திரும்பி அங்க கேட்கறேன். அங்க ஒரு செருப்பு தச்சுட்டு ஒருத்தர் ஆமாம்பா ஏதோ கீழே விழுந்தது, அந்த ஹாமில்டன் வாராவதி பையன் ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான்பா அப்படின்னு. அவனை போய் நான் எங்க தேட முடியும், யார் தெரியுமாங்கன்னு. யாரா தெரியல, ஒரு பையன் எடுத்துன்னு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவர். நான் எங்க தேட முடியும், என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் திரும்ப நாடகங்கள்லாம் அப்போ திரும்ப டிக்கெட்லாம் அடிச்சு திரும்ப நம்ம நாடகங்கள் நடத்தின்னு வச்சிங்க. அதுல முதல்ல நடந்த நாடகம் ஆர்வ கோளாறுகள்னு சொல்லிட்டு ஆர்ஆர் சபால. அந்த ஆர்வ கோளாறுகள் நாடகத்துல ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாம ஒரு மனுஷன் செத்து போயிடுவான். அப்படி ஒரு காட்சியில நான் நடிச்சேன். அதுக்கு அடுத்த நாடகத்துல நான் ஒரு பைத்தியக்காரனோட அப்பாவா ஒரு காமெடி கேரக்டர்ல நடிச்சேன். படா பேஜாருபா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா. அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த 2வது நாடகம் பண்ணிட்டு இருந்த நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 6 மணி இருக்கும். ட்ராமா 6:45 துவங்கும் போது ஒரு 6 இல்ல 6:30 கூட இருக்கும். அப்போ ஒரு அம்மா நீங்க நம்ப மாட்டீங்க, இவ்வளவு பெரிய தூக்குங்க, அவ்வளவு பெரிய எவர் சில்வர் தூக்குல ஃபுல்லா ரவா உப்புமா கலரி எடுத்துட்டு அந்த மேக்கப் ரூம் அந்த மேக்கப் ரூம் கிட்ட வராங்க. யாரம்மா பார்க்கணும்? போன நாடகத்துல வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம ஒருத்தர் செத்து போற மாதிரி நடிச்சார, அவரை பார்க்கணும். நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். அப்போ சொல்றாரு, இவரு தான் அவரு அப்படின்றாரு. இவரா? என்னால நம்ப முடியலையே. இப்ப அந்த நாடகத்துல ஒரு கேரக்டர் நடிச்சாரு, இந்த நாடகத்துல ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இவர் சொல்றாரு. ஐயோ சார், போன நாடகத்துல நீங்க சாப்பாடு இல்லாம நடிச்சது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு, நான் அழுதுட்டேன் சார். இந்த முறையாவது நீங்க சாப்பிட்டுட்டு நடிங்க அப்படின்னு. ஐயோ ரொம்ப நன்றிம்மா, நீங்க கொடுங்க, நான் நாடகம் எல்லாம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்றேன். உங்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சிது அப்படின்னு கேட்டேன். இல்ல ஒரு பையன் எட்டுன்னு அங்க அம்ட வராவதிக்கா ஃபுல்லா ஹாமில்டன் வராவதிக்கா கொடுத்துட்டு இருந்தான் சார். கீழே விழுந்த டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு பையன் எடுத்துன்னு போய் வீட்டுக்கு வீடு கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா தியேட்டர் ஃபுல். அதாவது என்ன சொல்றது, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ் இந்த மாதிரி தியேட்டர் ஃபுல். ஆனா கலெக்ஷன் கிடையாது. அப்பெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிக்கெட்டோட விலை 11 ரூபாய் அப்படி போடுவோம். டிக்கெட் விற்பவரிடம் 10 ரூபாய் கொடுக்கவும், 1 ரூபாயை நாடக நாளன்று நாடக கேட் வாசலில் கொடுக்கவும் அப்படின்னு. அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆளை போட்டு வச்சிருவோம் வசூல் பண்றது. எல்லா டிக்கெட்டுக்கும் 1 ரூபாய் வாங்கிட்டு உள்ள விடுவோம். அப்ப பார்த்தா அன்னைக்கு 900 ரூபாய் அந்த கேட் கலெக்ஷன் வந்திருக்கு. அப்பனா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க பாத்துங்க. அப்புறமா நாங்க அந்த உப்புமாவை எடுத்துட்டு போய் நானும் என் நண்பர்களும், இப்போ நான் சொல்றேன், அந்த வடக்கு மாட வீதி டேர்னிங்ல ஒரு இந்தியன் பேங்க் இருக்கு. அந்த இந்தியன் பேங்க் அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தியன் பேங்க் வாசல்ல உக்காந்துக்கிட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் சாப்பிட்டோம். அந்த அம்மா எனக்கு யாருன்னு தெரியாது. அம்மா இந்த தூக்கு எங்கம்மா கொடுக்குறது அப்படின்னு. எதிர்க்க பிரகாஷ் பவன்ல எங்க வீட்டுக்காரர் தோசை மாஸ்டரா இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் கழுவி எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் சொன்னார், சார் ஃபுல்லா எங்க ஏரியா ஃபுல்லா உங்க டிக்கெட்டு நடமாடுது சார், எங்க பார்த்தாலும் ஒரு எறும்பு கூட்டமா டிக்கெட்டா இருக்கு, எல்லாருமே வந்துட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு. அந்த அம்மா யார் எனக்கு தெரியாது, அந்த தோசை மாஸ்டர் யார் எனக்கு தெரியாது, அதை தூக்கின்னு போன அந்த பையன் யார் எனக்கு தெரியாது. ஆனால்
என்னுடைய மனசுல வந்து அந்த தூக்கின்னு போன பையனும் டிக்கெட்டு திரும்ப போன பையனும் மனசுல நிக்கிறான். அந்த பையன் எடுத்துன்னு போய் அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு இருக்கலாம். இல்ல எங்கேயாவது வந்து கோயில்ல கொடுத்து கற்பூரம் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதை ஏன் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கிழிச்சு கொடுத்தான் எனக்கு தெரியல. அந்த அம்மா வந்து ஏன் வந்து அந்த முதல் நாடகத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு தூக்கு நிறைய வந்து ரவா உப்புமா கண்டிட்டு வந்தாங்க எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இதெல்லாம் வந்து ஒரு கலைஞன் அப்படின்ற முறையில பார்க்கும்போது மறுநாள் நான் தனியா உட்காந்துக்கிட்டு நான் அழுதேன். இப்ப நான் அந்த அம்மா எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உலகத்துல நான் பார்க்கக்கூடிய எல்லா தாயையும் என்னுடைய அம்மாவா தான் பார்க்கிறேன். அந்த தாய் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு அந்த அன்னைக்கு ஏறக்குறைய 83ல சொல்றேன், 83 84ல சொல்றேன். பாத்துங்க எத்தனை வருஷம் ஆகி போச்சு பாருங்க. இப்போ ஏறக்குறைய வந்து 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகி போச்சு. அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் மறக்கல. அந்த நினைவுகள் இன்னும் எனக்கு மறக்கல. என்னைக்கும் நான் வந்து அவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு என்னைக்கும் கிடைக்கும். அவங்கள நான் வந்து அப்படியே சிரம் தாழ்த்தி அந்த மாதிரி அம்மாக்களை, அந்த டிக்கெட் தூக்கின்னு போன தம்பியை நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அதாவது திரும்பவும் சொல்றேன், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று. நான் யாரும் யார் செய்த சின்ன உதவியையும் தயவு செய்து மறக்காதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு நன்றி மறக்காத ஒரு தன்மையை சொல்லிக் கொடுங்க. நல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.